இந்த தடவை தீபாவளி அன்னைக்கு பழனியில இருந்தோம் முருகரை தரிசனம் பண்றதுக்கு. அதனால அமாவாசை திதி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் வந்தது. செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா லட்சுமி குபேர பூஜை பண்ணியிருந்தேன். குபேரர் வந்து செல்வத்தை எல்லாம் எழுந்ததுக்கு அப்புறமா சிவபெருமான் கிட்ட போயிட்டு, நான் எல்லா செல்வத்தையுமே எழுந்துட்டேன், நான் எழுந்த செல்வத்தை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாராம், செல்வத்துக்கு எல்லாம் அதிபதி நான் கிடையாது, மகாலட்சுமி தான். அதனால மகாலட்சுமியை நோக்கி நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க எழுந்த செல்வத்தை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாராம் சிவபெருமான். அதனால தீபாவளி அமாவாசை அன்னைக்கு குபேரர் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணி அவருடைய செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்தாராம். இதுதான் நாம செய்யறோம். மகாலட்சுமி தாயார பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா குபேரருக்கும் பூஜை பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்லயுமே செல்வ வளம் பெருகும் அப்படிங்கறது ஐதீகம். லட்சுமி குபேர பூஜையும் மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தியும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2 PM லாங் வீடியோ போடுவேன். நான் வேர் பண்ணிருக்கிறது சுங்குடி காட்டன் சாரி, நம்மளுடைய சியோன் பொட்டிக்ல அவைலபிளா இருக்கு. இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பிளவுஸ் ஆஸ் யூஷுவல் சஜிஷ் ஃபேஷன்ல டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. பாய்.